ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மசால் தோசை கிட்ஸுக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஸோ கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு. கடலைப்பருப்பு வேகட்டும். ஸோ பாருங்கள், நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அரை தக்காளியும் பச்சை மிளகாய் ஒரு 5-6 மிளகாய் இப்போ நல்லா பொடி பொடியாக கட்டி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்ந்து ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் மாதிரியும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை, கருகாப்பிலை தழை எல்லாத்தையுமே ஒன்றா போட்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாக போட்டாலும் சரி ஒன்றா போட்டே வதக்கி விட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து உங்களுக்கு ஹாஃப் பாயில் ஆகணும். ஸோ இப்போ உருளைக்கிழங்கு போட போகிறோம் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கு இந்த வெங்காய மசால் அதுக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பத்தலைனா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வேகட்டும். சிம்லேயே வச்சு கூட வேக வச்சுக்கலாம். ஸோ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். ஸோ இது மஞ்சத்தூள் எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு தான். ஸோ காரத்துக்கு வந்து நம்ம வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கரம் மசாலா, மிளகுத்தூள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நான் கிட்ஸுக்கு செய்கிறதுனால வந்து கொஞ்சமாக காரம் போட்டிருக்கேன். பச்சை மிளகாயே சின்ன மிளகாய் ஒரு 4 மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், எல்லாமே போட்டாலும் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சுன்னு பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 3 உருளைக்கிழங்கை நான் 3 விசில் விட்டு குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ 3 விசில் விடும்போது இந்தளவுக்கு உங்களுக்கு மசிஞ்சு வந்துடும். ஓகேங்களா. அதை நல்லா பொடிச்சு விட்டு உள்ளே போட்டுக்கலாம். ஸோ உள்ளே போட்டு கொஞ்சம் அந்த மசால் பாத்துக்கு பைண்டிங் பாத்துக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அது கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ பாருங்கள், தண்ணி தெரியுது பாருங்கள். ஸோ கொஞ்சமாக தண்ணி தெரியுது. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா பைண்ட் ஆகிக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல உப்பு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு. ஸோ இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்பவும் போல் நம்மளுக்கு இட்லி தோசை மாவு ஆட்டி வச்சுருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த தோசை மாவு எடுத்துக்கிறோம். ஸோ தோசை மாவை நல்லா கல்லில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். எப்போவும் ஆஸ் யூஷுவல் தோசை மாதிரி தான் நம்மளுக்கு ஊற்றுறோம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிட்டோம். ஸோ அந்த மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த மசாலா இருக்குது இல்லைங்களா, இந்த மசாலா வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இப்போ குழந்தைக்கும்போது சாம்பார் சட்னி எல்லாம் கூட சாப்பிட மாட்டாங்க. அந்த மசாலோடையே சேர்த்திக்குவாங்க எங்கள் வீட்டில். ஓகேங்களா. அதனால் நான் வந்து மசாலா அதிகமாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இது பாதி போட்டாங்க கூட போகுது. உங்களுக்கு எவ்வளோ மசால் வேணுமோ குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ ஒரு ஸ்பூனில் எடுத்து நீங்கள் எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணுமோ அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ 2 நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா உங்களுக்கு வெந்து கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான், மூடி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம சேவிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் சாம்பார் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள், சாம்பார் வச்சுருக்கேன் நான். மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ ஹாப்பி லைஃப்.